GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இது முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரியல. ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்கு. நேத்து நைட்டு தான் உங்களுக்கு அது மாதிரி ஆச்சா? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் உள்நோயாளிகள் புறநோயாளிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இங்குள்ள அரசு தாய் சேய் நல மையத்தில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக தினமும் 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வருகின்றனர். இந்நிலையில் மகப்பேறு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணிகள் மற்றும் புதிதாக குழந்தை பெற்றெடுத்தவர்களுக்கு கடந்த 16ஆம் தேதியன்று மருத்துவர்கள் ஒரு வகையான ஊசியை போட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திடீரென அவர்களுக்கு உடலில் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதை கவனித்த செவிலியர்கள் இது தொடர்பாக தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து கர்ப்பிணிகள் வார்டுக்கு வந்த மருத்துவர்கள் அவர்களுக்கு விரைந்து மாற்று மருந்து கொடுத்தனர். இதையடுத்து சிறிது நேரத்தில் 30க்கும் மேற்பட்டோரின் உடல்நிலை சீராகியது. இருப்பினும் ஒரு சில கர்ப்பிணிகள் மட்டும் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் மகப்பேறு சிகிச்சைக்காக வந்திருந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே பதற்றமான சூழல் நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருண்ராஜ் கூறுகையில் 27 கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்றவர்களுக்கு ஊசி போட்டதால் திடீரென நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு செலுத்தப்பட்ட மருந்து உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த பிறகே முழுமையான தகவல் தெரிய வரும். அவர்கள் அனைவருக்கும் மாற்று மருந்து கொடுக்கப்பட்டு தற்போது சீரான நிலைக்கு திரும்பியுள்ளனர் என தெரிவித்தார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழக்கமாக கொடுக்கப்படும் மருந்தே கர்ப்பிணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் செலுத்தப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு திடீரென குளிர்காய்ச்சல் ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவ குழுவினர் அங்கு விரைந்து சென்று 27 பேருக்கும் மாற்று மருந்துகளை வழங்கினர். தற்போது அனைவரும் நல்ல உடல் நலத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என அதில் கூறப்பட்டுள்ளது. இல்ல இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் என் வைஃப் அழைச்சிட்டு வரேன். எனக்கு இது முடிக்க நடந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியல. இது முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரியல. ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்கு. அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ட்ரக்கு சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அது இயற்கை. ஆனால் எல்லாருக்கும் ஒத்துக்காமல் இருக்கிறது எதனாலன்றது தெரியல. ட்ரக் ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா அப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. முதல்ல பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்குங்க? இப்போ எப்படி நேற்று நைட்டு தான் உங்களுக்கு அது மாதிரி ஆச்சா? இல்லை என்ன போட்டாங்க? இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நடுக்க ஆரம்பிச்சு, உடம்பு நடுக்க ஆரம்பிச்சு, தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு, ஜுரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிஸ்டர் பண்ணாங்க வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நடுக்கு எல்லாம் நின்றுச்சு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ நார்மலாக இருக்கு. இப்போ காலையில் ஊசி போட்டாங்களா? காலையில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.